வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அஞ்சனா கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். குளியல் அறையில் இருந்து வெளிப்பட்ட அஞ்சனா மேஜை மேலிருந்த கடிகாரத்தை பார்த்தாள். காலை மணி 8. இதற்கு மேலும் தாமதித்தால் பாட்டி பங்கஜம் மாடிக்கே மூச்சிறைக்க, முகம் சிவக்க, கோபம் கண்களில் தெறிக்க வந்து நின்று விடுவாள். பீரோவில் இருந்து எடுத்து முக்காலி மீது வைத்திருந்த தனது மாற்று ஆடைகளை அவசரமாக அணிந்து கொண்டு அலங்கார மேஜையில் பதித்திருந்த கண்ணாடி முன் வந்து உட்கார்ந்து கொண்டாள். நீண்டு இடை வரை தொங்கிய பட்டு போன்ற தன் முடியை இழுத்து முகத்தின் மீது பரவ விட்டு கொண்டாள். முதல் நாள் அவள் தலையில் கட்டு சுமையாக அவளது தோழி கமலா சூட்டிவிட்டிருந்த மல்லிகையின் மனம் இன்னமும் கூந்தலை விட்டு போகவில்லை. பெண் பார்க்க வர போறாங்க, அதுக்குள்ள நீ ஏன் ஊர் கூட்டி தம்பட்டம் அடிக்கணும்? தன் சிநேகிதிகள் சிலரை அன்று தன்னுடன் கூட இருக்கும்படி அழைக்க விருப்பம் தெரிவித்த போது பாட்டி எடுத்த எடுப்பிலேயே தடுத்துவிட முயன்றாள். கமலா என் உயிர் தோழி, ஒரே வகுப்புல ஒரே பகுதி பாடங்கள் எடுத்து படிச்சோம். அவ எனக்கு தலை வாரி விட்டு சிங்காரிச்சு விட காத்துன்றிருக்கா பாட்டி. உங்களை தவிர வீட்டு பெண்கள் யாரும் கிடையாதே. தயவு செஞ்சு கமலாவை மட்டும் வந்து தங்க அனுமதியுங்கோ. பாட்டியின் கழுத்தை கட்டி கொண்டு கெஞ்சி டாஜா செய்து முடிவில் உத்தரவு வாங்கியிருந்தாள். கமலாவின் ஆலோசனைப்படி அவள் இறந்து போன தன் தாயின் பச்சை கல் நெக்லஸையும் காதணிகளையும் அணிந்து கொண்டாள். ஆழ்ந்த பச்சை வண்ண பனாரஸ் பட்டு சேலையை கட்டி கொண்டாள். இடது கையில் கடிகாரமும் வலது கையில் கலகலத்த பச்சை வண்ண கண்ணாடி வளையல்களும், கழுத்திலே லேசான பவுடரும் பட்டும் படாத உதட்டு சாயமும் கண்களில் மெல்லிய மை கோடுகளுமாக மாப்பிள்ளை வீட்டார்கள் முன் வந்து வணக்கங்கள் செய்தாள். எல்லோருக்கும் பாட்டி காஃபியும் டிஃபனும் கொடுத்து உபசரித்து கொண்டிருந்தாள். முரளி தன் முன் வைத்திருந்த தட்டில் இருந்து பாதாம் கேக்கை ஒரு துளி பிட்டு வாயில் போட்டு கொண்டான். தன் பார்வையை அவள் மீதிருந்து வேறு எங்கும் திருப்பவில்லை. பெண்ணை அவர்கள் எல்லோருக்கும் பிடித்து போய்விட்டது என்பதை பின்னர் தொடர்ந்த மகிழ்ச்சி மிக்க உற்சாகமான பேச்சுவார்த்தை ஊர்ஜிதம் செய்தது. வெள்ளை ஷர்ட்டும் பட்டுக்கரை வேஷ்டியுமாக அவன் அவர்களது வீட்டுக்குள் நுழைந்த போதே அஞ்சனா மாடியில் இருந்த தன் அறை ஜன்னல் வழியே அவனை பார்த்து விட்டிருந்தாள். அவளை விட அவன் நல்ல சிவந்த நிறமாக காணப்பட்டான். சுருண்ட முடியும் அரும்பு மீசையும் குறும்பு பார்வையுமாக மிகவும் நன்றாகத்தான் இருந்தான். அப்பா அவனது படிப்பையும் வருங்காலத்தில் அவன் உயர்ந்த மேன்மை அடையக்கூடிய சாத்திய கூற்றையும் எடை போட்டு திருப்தி அடைந்து விட்டார். பாட்டிக்கு அவன் கை நிறைய சம்பாதிப்பது பற்றி பரம சந்தோஷம். மேலும் அவர்களது குடும்பம் மிகவும் கௌரவமான பரம்பரையின் பின்னணியில் உருவானது என்றதொரு பெருமையை பெற்றிருந்தது. அவளுக்கு கண் நிறைந்த கணவன் என்ற அளவில் அவனை பார்த்தவுடனேயே பிடித்துவிட்டது. என்னங்க, எங்க பையன் உங்க பேத்தியோட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசைப்படுறான். காஞ்சிபுரப்பட்டிலே இரட்டை நாடி உடம்பில் திணறிய சம்பந்தி அம்மாள் கேட்டபோது பாட்டி பங்கஜம் கொஞ்சம் தயங்கினாள். வெளியே எங்கேயும் போக வேண்டாம், அவங்க 2 பேரும் முன்னறையிலேயே பேசி கொள்ளட்டும், நாம ஹாலுக்குள்ள போயிடுவோம், சம்பந்தி அம்மாள் வழி சொன்னாள். பாட்டி பங்கஜம் அந்த காலத்து BA பட்டதாரி, ஆனாலும் கொள்கை அளவில் சரியான 10ஆம் பசலி. அப்பாவிடம் சென்று அடிக்குரலில் கிசுகிசுத்து உத்தரவு பெற்றுக்கொள்ள கொஞ்சம் தாமதம் செய்தபோது அஞ்சனாவுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. முரளியை அவர்களாக பார்த்து தேர்ந்து எடுத்து அவளுக்கு வருங்காலத்தில் கணவனாக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். அவள் அவனை காதலித்துவிட்டு கல்யாணம் செய்து வையுங்கள் என்று பாட்டி முன் வந்து நின்று நிர்பந்திக்கவில்லை. ஒரு சில வார்த்தைகள் பேசி ஒருவர் மனதை மற்றவர் புரிந்து கொள்ள நினைப்பதில் தவறு என்ன? எதற்கெடுத்தாலும் இந்த பாட்டி இப்படி ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டியது அவசியமா?
பற்களை அழுத்தமாக ஆத்திரத்துடன் கடித்து கொண்டாள். ஓ, தாராளமாக பேசட்டும். எங்கள் வீட்டு பெண்ணுக்கும் சில கேள்விகள் கேட்க விருப்பம் இருக்கும் இல்லையா? அப்பா பெரிய நகைச்சுவையை அள்ளி உதிர்த்தது போல் ஹால் அதிர சிரிக்க எல்லோரும் சிரிப்பில் மிதந்தனர். முரளியும் அவளும் மட்டுமேதான் முன்னறையில் இருந்தனர். கிர் என்று சுற்றிய மின் விசிறி எழுப்பிய ஓசையை ரசிக்கிறவர்கள் போல் இருவரும் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தனர். தொண்டையை கனைத்து கொண்டு முரளிதான் முதலில் பேசினான். பெரியவங்களுக்கு பிடிச்சு போயிருக்குன்னு தோன்றதுனாலேயும் எனக்கு பிடிச்சு போயிட்டதாலேயும் நான் உரிமையில பேச விரும்புறேன். ஆட்சேபனை இல்லையே. தரையில் விரித்திருந்த கம்பளத்தில் தெரிந்த பூ கோலத்தை வேடிக்கை பார்த்தபடி இருந்த அஞ்சனா நிமிர்ந்து பார்த்தாள். அவளது காதுகள் சூடாகி நெஞ்சு படபடத்தது. சரி என்று தலையை அசைத்தாள். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன பொறுத்தவரை வரதட்சணை என்கிற சங்கதி பிடிக்காத விஷயம். ஆனா நான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை. 2 தங்கச்சிகள் கல்யாணத்துக்கு இருக்காங்க. அதனால அம்மா அத பத்தி கண்டிப்பா இருக்கிறத நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. எனக்கும் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்காத சங்கதிதான். ஆனா என் அப்பா கொடுக்க ஒப்புக்கொண்டால் குறுக்கே புகுந்து நான் மறுப்பு தெரிவிக்க முடியாது. என் பாட்டி ரொம்ப கோவிச்சுப்பாங்க. நாங்க பரம்பரையா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால அம்மா கல்யாணத்தை கொஞ்சம் ஆடம்பரமா செய்யணும், சீர்வரிசை அதிகமா இருக்கணும்னு நிபந்தனை போடுவாங்க. என்ன பொறுத்தவரை இவைகளில் நான் சம்பந்தப்பட்டவன் இல்ல. பெரியவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கறேன், அவ்வளவுதான். இதை நீ புரிஞ்சுக்கணும். கல்லூரி நாட்களில் கருத்தரங்கில் வரதட்சணையை மிகவும் சாடி பேசியிருக்கிறாள் அஞ்சனா. வரதட்சணை வாங்குகிறவனை கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று வீராவேசமாக சபதம் செய்திருக்கிறாள். ஆனால் நடைமுறையில் அது சாத்தியப்படாத சங்கதி என்பதை அவளது கல்லூரி தோழிகளுக்கு நடந்த கல்யாணங்கள் நிரூபித்து விட்டன. சபதம் செய்த அத்தனை பேரும் ஆட்டுக்குட்டிகளாக அப்பா அம்மா பேச்சிற்கு அடங்கி போகும் ஆண் பிள்ளைகளுக்கு வரதட்சணை கொடுத்துத்தான் கழுத்தை நீட்டிவிட்டு பின்னர் வாயை மூடிக்கொண்டு சராசரி குடும்ப தலைவிகளாக மாறிவிட்டனர். அவளுடன் நெருக்கமாக பழகிய 6 தோழிகளில் 4 பேருக்கு அந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே திருமணம் நிச்சயமாயிருந்தது. அவள் ஒருத்தி மட்டும் வரதட்சணை ஒழிப்புக்கு என்று தன் வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டு தனிமரமாக நின்றுவிட்டால் அந்த பயங்கர பிரச்சனை தீர்ந்துவிடப் போகிறதா? எனவே அந்த வரனை குறித்து வீட்டிலே அப்பாவுக்கும் பாட்டிக்கும் இடையே சர்ச்சைகள் நடந்தபோது அவள் தலையிடவில்லை. என்ஜினியர் பட்டம் மேற்படிப்புக்கு அவன் வேலை பார்க்கும் கம்பெனியே அமெரிக்காவுக்கு அனுப்ப போகிறதாம். 20,000 கையில் கேட்கிறாங்க. என்ன செய்யறது? இப்ப ரூபாயின் மதிப்பு ரொம்ப குறைஞ்சு போய் கிடக்கே. அப்பா அழுத்து கொண்டார். தொலையட்டும், ஒரே பெண். பணத்தை பார்த்தா முடிகிற காரியமா இது? நல்ல வேளை அவ அம்மா விட்டு போன நகையெல்லாம் பத்திரமா இருக்கு. அவைகளை போட்டு சரி கட்டிடலாம். பாட்டி உற்சாகமாக பேசினாள். ஒரு கார் வாங்கி தந்து விடணும்னு பையனோட அப்பா ஒரு நிபந்தனை விதிச்சிருக்கார். உன் கார் வாங்கி 4 மாசம்தானே ஆகிறது. மாப்பிள்ளை பேர்ல அதை மாத்தி கொடுத்துடு. உனக்கு ஆபீஸ் கொடுக்கிற கார் வசதி போதும். பாட்டி பங்கஜம் அதற்கும் வழி வகுத்தாள். எனக்கு இருக்கிறது ஒரே பெண் தான். எனக்கு பிறகு என் சொத்து, என் தாயார் பேரில் உள்ள பேங்க் பணம் எல்லாம் அஞ்சனாவுக்கு தான்னு எடுத்து சொன்னேன். அப்ப கூட வரதட்சணை விஷயத்துல அவங்க வீட்டுல ரொம்ப கண்டிப்பா இருக்காங்க. சேது, நான் சொல்றது கேளு. வயசு வந்த பெண்ணை எத்தனை நாள் நம்மோட வீட்டுல வச்சிட்டு இருக்க முடியும்? எனக்கு வயசு ஆயிடுச்சு. அஞ்சனா அம்மா குழந்தைய பெத்து போட்டுட்டு மகராசி பொக்குன்னு போயிட்டா. 2 வயசுல இருந்து நான் அஞ்சனாவை கட்டி காத்துட்டு வர்றேன். இந்த காலத்து இளசுகளை வச்சு பொறுப்பா காப்பாத்தி கரையேத்துறது ரொம்ப பயங்கரமான வேலை. நீயும் மரகதம் போன பிறகு மறு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மறுத்துட்ட. மாசத்துக்கு 2 தடவையாவது கம்பெனி காரியமா டெல்லிக்கும் பம்பாய்க்கும் பறந்துட்டு இருக்க. தனியா இவளை வச்சு கொண்டு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு நான் படுற பாடு உனக்கு என்ன தெரியும்? பேசாம இந்த இடத்த முடிக்க பாரு. பாட்டிதான் அப்பாவை முடுக்கி விட்டாள். உனக்கு சமைக்க தெரியுமா? முரளி கேட்டதும் அவள் திடுக்கிட்டு போனாள். தாயில்லா குழந்தை என்று அப்பா அவளுக்கு அதிக செல்லம் கொடுத்து வளர்த்திருந்தார்.
கொஞ்சம் இந்த கீரைய ஆஞ்சு கொடு அஞ்சனா. பாட்டி தப்பி தவறி என்றாவது சமையல் அறையில் இருந்து அவளை கூப்பிட்டு விட்டால் அப்பா குறுக்கிட்டு விடுவார். படிக்கிற குழந்தை, அதை ஏன் தொந்தரவு செய்றீங்க? சமையல் பெரிய கம்ப சித்திரமோ? தானே தேவைப்படும் போது கத்துக்கொண்டு விடுவா. மேலும் நம்ம வீட்டுல சமையலுக்கு ஆள் இருக்கும்போது குழந்தை ஏன் கஷ்டப்படணும்? சினிமா, கச்சேரி, நாடகம், சுற்றுலா பயணங்கள் என்று அவளது வாழ்க்கை ஓர் உல்லாச வட்டத்துக்குள்ளே சுழன்று வந்து கொண்டிருந்தது. சமையல் கட்டு பக்கமே நான் போனதில்ல. மெல்ல சிரித்தாள். முரளி முகத்தை சுருக்கினான். எங்கள் வீட்டுல அம்மா தான் சமைக்கிறது வழக்கம். அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் அசதியா இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்ததும் உன் கையில அந்த பொறுப்பை தந்துடுவாங்க. அதனால நிச்சயதார்த்தமான உடனே கொஞ்சம் சமைக்க கத்துக்க ஆரம்பிச்சிடு. ஆமா, உனக்கு என்ன வர்ணம் பிடிக்கும்? பச்சை எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். எனக்கு நீலம்தான் ரொம்ப பிடிக்கும். ரிசப்ஷனுக்கு நீலத்துல நல்லதா சேலை எடுக்கும்படி என் அம்மா உன் பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. உணவு வகையில நீ எந்த வகை? நான் அசைவம். ஆனா வீட்டுல அம்மா தீவிர சைவம். நானும் பாட்டியும் தீவிர சைவம். அப்பா பார்ட்டிக்கு போக வேண்டி இருப்பதால் மாமிசம் சாப்பிட பழகிட்டு இருக்கார். நான் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உண்டு. எப்போதாவது கம்பெனி பார்ட்டிகள்ல மது சாப்பிடுற பழக்கமும் உண்டு. உனக்கு ஆட்சேபனை உண்டா? அவள் எப்படி மறுப்பு சொல்ல முடியும்? அவள் தந்தை தன் மனைவியை இழந்த சோகத்தை மறக்க முயலுவதாக சொல்லி மெல்ல அந்த பழக்கத்திற்கு தாவி விட்டவர்தானே. காலை வேளையில் மட்டும் அவர் ஸ்நானம் செய்துவிட்டு பட்டையாக விபூதி அணிந்து ருத்ராட்ச மாலையுடன் சிவப்பழமாக காட்சியளிப்பார். 8 மணி அளவில் பூஜை அறைக்குள் நுழைந்தால் பால் நினைந்தூட்டும் தாயின் சால பறிந்து நீ பாவி ஏனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி என்ற திருவாசகத்தை உறக்க கத்தியபடி பூஜையில் அமர்ந்திருப்பார். வீடு முழுவதும் அவர் கத்தையாக அறைக்குள்ளே ஏத்தி விட்டிருக்கும் ஊதுபத்தி புகை மண்டலமாக வளைந்து கொண்டிருக்கும். ஆனால் சிறிது பொழுதில் காஃபி பலகாரத்துக்கு பின் தாம் வேலை பார்த்த அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் இருந்த கவிதா என்ஜினியரிங் ஒர்க்ஸுக்கு கிளம்பும் போது கோட்டும் சூட்டுமாக கால் பூட்ஸில் தெரியும் பளபளப்புடன் எத்தனை ஒரு வித்தியாசமான மனிதராக புறப்படுவார். சில நாட்கள் அவர் வீடு திரும்புவதற்கு மிகவும் நேரமாகிவிடும். வரும்போதே ஒரு தள்ளாட்டமாக காணப்படுவார். அவர் பேச வாயை திறக்கும் முன் பாட்டி பங்கஜம் முந்திக் கொள்வாள். சேது, நேர மாடிக்கு போய் படு. படிச்சு கொண்டிருக்கிற குழந்தைகிட்ட இப்போ நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பான குரலில் அதட்டி அனுப்பி விடுவாள். அப்பாவுக்கு இந்த வயசிலும் அம்மாவிடம் பயம். நான் மறுப்பு தெரிவித்தா உடனே நீங்க உங்க பழக்க வழக்கங்களை நிறுத்தி கொண்டு விட போறீங்களா? அஞ்சனா மெல்ல கேட்டாள். பெரிய நிறுவனங்கள்ல உயர்மட்டத்து அதிகாரியாக வேலை பார்க்க நேர்ந்துட்டா அங்க நடக்கும் பார்ட்டிகளுக்கு போகாம இருக்க முடியாது. ஆனா நான் எல்லாத்திலும் ஒரு அளவோடு நடந்துப்பேன், கவலைப்படாத. அவள் கவலைப்படவில்லை. வாழ்க்கையில் அவள் எதையுமே தீவிரமாக எடுத்துக்கொண்டு சிந்தித்து கவலைப்பட்டதில்லை. அஞ்சனா, அஞ்சனா! பாட்டி பங்கஜத்தின் கம்பீரமான குரல் மாடிப்படியின் கீழிருந்து உரத்து கேட்டது. வேகமாக தலைமுடியை சுற்றி கொண்டை போட்டுக்கொண்டே நெற்றி பொட்டை விரலால் சரி செய்துவிட்டு அவசரமாக பஞ்சினால் பவுடரை மூக்கின் மீதும் கண் மையை நெற்றியிலும் அப்பிக்கொண்டு இதோ வந்துட்டேன் குரல் கொடுத்தபடி தன் உருவத்தை கண்ணாடியில் மீண்டும் ஆராய்ந்துவிட்டு இறங்கி ஓடி வந்தாள். அப்பா பூஜையை முடித்துவிட்டு காஃபி பலகாரத்திற்காக தயாராக சாப்பாட்டறை மேஜையில் அமர்ந்திருந்தார். இனிமேல சீக்கிரம் எழுந்திருக்க பழகிக்கோ. நான் எது சொன்னாலும் உனக்கு புரியறது கிடையாது. ரொம்ப அழுத்தி சொன்னா தலைமுறை இடைவெளி அதிகம் புரியாம நான் உளறுகிறதா சொல்லிடுற. உனக்கு போன் வந்திருக்கு, மாப்பிள்ளை கூப்பிடுறார். சட்டுன்னு பதில் நறுக்கு தெரிச்சாப்ல பேசிட்டு காப்பி சாப்பிடவா? படபடவென்று பொறிந்தாள் பாட்டி. போனில் முரளி கூப்பிடுகிறாரா? மகிழ்ச்சியில் திளைத்து போய் முன்னறைக்கு விரைந்தாள். ஹலோ அஞ்சனா, எப்படி இருக்க? ராத்திரி நல்லா தூங்குனியா? முரளி மறுபக்கம் சிரித்தான். ஓ, நல்லா தூங்குன. உண்மைய சொல்ல போனா கொஞ்சம் தாமதமாகவே எழுந்த. அப்படி ஒரு நல்ல தூக்கம். நான் தூங்கல, உன்னை பத்தி ரொம்ப நேரமா நினைச்சிட்டு இருந்த.
சட்டென்று அஞ்சனா வாயடைத்து போனாள். காதை தழுவின அவனது கனிவான குரல் உடலை புல்லரிக்க செய்தது. இன்னைக்கு நாம 2 பேரும் ஒரு சினிமாவுக்கு போகலாமா? உன்னோட இன்னும் கொஞ்சம் பேசணும்னு ஆசையா இருக்கு. உங்க அப்பா கிட்ட உத்தரவு கேட்டு வை. இருங்க, கேட்டு சொல்றேன். போனை வைத்துவிட்டு நெஞ்சு மகிழ்ச்சியில் துடியாக துடிக்க சாப்பாட்டறைக்குள் ஓடி வந்தாள். அப்பா, அவர் என்ன இன்னைக்கு ஒரு சினிமாவுக்கு அழைச்சிட்டு போக விரும்புறாராம். சொல்லி முடிப்பதற்குள் மூச்சு திணறியது அவளுக்கு. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு தீர்மானிச்சாச்சு. அதுக்குள்ள மாப்பிள்ளைக்கு ரொம்ப அவசரமா இருக்கா? அப்பா ஹீ ஹீ என்று சிரித்தார். இட்லிகளை தட்டுகளில் பரிமாறிக் கொண்டிருந்த பாட்டி சட்டென்று பாத்திரத்தை மேஜையிலே வைத்துவிட்டு பேத்தியை கண்களால் வெட்டினாள். அவன் கூப்பிட்டா உனக்கு புத்தி எங்க போச்சு? எங்க வீட்ல இதுக்கு ஒப்புக்க மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு என்ன கேடு? நிச்சயதார்த்தம் கூட ஆகல, அவனுக்கு என்ன துணிச்சல்? உன்னை அழைச்சுக்கிட்டு ஊரை சுத்தணுங்கிறானே. பாட்டி கோபத்தில் உருமினாள். என்னம்மா நீங்க அந்த காலத்திலேயே நின்னுட்டு இருக்கீங்க. இந்த காலமே வேற. இந்த காலத்து இளசுகளுக்கு எப்படி நடந்துக்கணுங்கிறது நல்லாவே தெரியும். அப்பா பரிந்து பேசியதை கேட்டதும் பங்கஜத்தின் மூக்கும் கண்களும் சிவந்து போயின. அந்த காலம் இந்த காலம் எல்லாம் வரதட்சணையை பொறுத்தவரை மாறுதல்கள் வந்துட்டதோ? சேது, இது பெண்கள் விஷயம், நீ தலையிடாத. கழுத்துல 3 முடிச்சு ஏறாத வர நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். உனக்கு மறுப்பு சொல்ல பயமா இருந்தா இப்படி உட்கார்ந்து இட்லி ஆறும் முன்னே உங்க அப்பாவோட சாப்பிடு. நான் மாப்பிள்ளைக்கு பதில் சொல்லிட்டு வரேன். விற்றென்று அம்பாக முன்னறைக்கு விரைந்தாள். பாட்டி இறைந்த குரலில் பேசியது அஞ்சனாவுக்கு நன்றாக கேட்டது. அது சரி தம்பி, ஆனா நாங்க இன்னும் பழைய கால சம்பிரதாயங்களை விடாம அனுசரிக்கிறவங்க. கிணற்று தண்ணியை வெள்ளம் கொண்டு போகாது. அஞ்சனாவுக்கு வெளிவாசல்ல தனியா போய் பழக்கம் இல்ல. அதனால நீங்க மன்னிச்சுக்கணும். அவ சினிமாவுக்கு வரமாட்டா இப்போ. போனை பட்டென்று வைத்து விட்டு வந்தாள். முரளி என்ன நினைச்சிட்டு இருக்கா? நாம அமெரிக்காவில் இருப்பதா எண்ணமோ? எப்போ பழங்காலத்து பழக்க வழக்கங்களை விட முடியலையோ அப்போ பழங்காலத்து மனிதனாகவே அந்த பண்புகளோட இருக்க தெரிஞ்சுக்கணும். தனக்கு ஒரு நியாயம், பிரத்தியாருக்கு ஒரு நியாயமா? கத்தினாள். அஞ்சனாவுக்கு கழுத்து மட்டில் துக்கம் பொங்கி கொண்டு வந்தது. இந்த பாட்டி எல்லாத்துக்கும் எப்பவும் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போட்டு கொண்டு இருப்பதை தொழிலாக கொண்டு விட்டாளே. அப்பா எழுந்து கையை கழுவிக்கொண்டு அலுவலக உடை அணிய மாடிப்பக்கம் போய்விட்டார். இட்லியை தின்ன மனமின்றி பிட்டு கொறித்து கொண்டிருந்த பேத்தியை கோபமாக பார்த்தாள் பாட்டி. உன் நன்மைக்கு தான் சொல்றேன். உனக்கு இதெல்லாம் எப்ப புரிய போறதோ தெரியல. இதுக்கு முன்னாடி பட்ட அனுபவத்துல கூட உனக்கு இன்னும் புத்தி வராதது அதிசயமா இருக்கு. சாப்பிட்டுட்டு எழுந்துரு, மலைச்சு போய் உட்கார்ந்துடாத. ஒரு புடவை எடுத்து கட்ட பீரோவில் அடுக்கி இருந்த அத்தனையையும் நேத்துக்கு கலைச்சு போட்டிருந்த. போய் முதல் வேலையா அடுக்கி வை. வீட்டை ஒழுங்கா வச்சுக்க பழகிக்கோ. ஒரு வேலையும் தெரியாத ஒரு மட்டி பொண்ண தன் தலையில கட்டி விட்டதா நாளைக்கு அவன் என்ன திட்ட கூடாது பார். சீக்கிரம், அதட்டினாள். எதிர்த்து பேச துணிவின்றி தன்னுள் குமரியபடி அஞ்சனா விரைவாக காஃபி பலகாரத்தை முடித்து கொண்டு மாடியில் இருந்த தனது அறைக்குள் போய் சாத்தி கொண்டாள். பாட்டி சொல்லியபடி அவள் பீரோ மிகவும் அலங்கோலமாகத்தான் கிடந்தது. புடவைகளையும் உள் ஆடைகளையும் வாரி கோபத்துடன் படுக்கை மீது போட்டுவிட்டு ஒவ்வொன்றாக மடித்து அடுக்கி வைக்கத் தொடங்கினாள். சொன்னதை செய்தாளா என்று வேவு பார்க்க பாட்டி கொஞ்ச நேரத்தில் கட்டாயம் வந்து விடுவாள். அவளுக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து பாட்டி அவள் பின்னால் வந்து கொண்டு அதை செய்யாதே, அது செய்தால் தப்பு என்று எப்பொழுதும் அவளை விரட்டி கொண்டிருப்பதே தொழிலாக போய்விட்டது. நெற்றி மீது வியர்வை பொடிக்க, கோபம் நெஞ்சை அடைக்க, அவள் கைகள் சோர துணிகளை மடித்து அடுக்கும்போது அந்த உடை அவளது கண்ணில் பட்டது. அப்பாவிடம் கெஞ்சி பள்ளிக்கூடம் படிக்கும் நாளில் தனது 14வது வயது பிறந்த நாளின் போது வாங்கி கொண்ட பெல் பாட்டமும் டாப்பும் இன்னும் அப்படியே புதிதாக இருந்தன. அந்த ஜோடியை அவள் சில தடவைதான் உபயோகித்திருந்தாள்.
எவர் சில்வர் பாத்திரக்காரனிடம் போட்டுவிடப் போவதாக பாட்டி பயமுறுத்தியதால் அதை தன் பீரோவுக்குள் பதுக்கி வைத்திருந்தாள். இத்தனை வருஷங்களுக்கு பின்னர் இப்போது அவள் ஒரு பட்டதாரியாகி அவைகளை பார்த்தபோது திடீரென்று அவள் நினைவில் அந்த கடந்த கால நிகழ்ச்சி நிழலாக வந்து நின்றது. அப்பாவுக்கு தெரிவிக்காத சங்கதி ஏன் வீட்டில் சர்வாதிகாரியாக எல்லோரையும் விரட்டி கொண்டு வேலை வாங்கி கொண்டிருந்த வீராங்கனை பாட்டியிடம் கூட அவள் சொல்லவில்லை. தோழிகளிடம் சொல்லிக் கொள்ளாது தன் மனதிற்குள்ளேயே அடக்கி வைத்து கொண்டு பயந்து பயந்து அவள் எத்தனை இரவு உறக்கமின்றி விழித்திருக்கிறாள். அப்போது தனது நிறுவனத்தின் தொழிற்பேட்டை அலுவலகத்திற்கு வேலை உயர்வுடன் சகல தகுதியுடன் மாற்றப்பட்டு அவள் அந்த மதுரை பள்ளியை விட்டு சென்னை வந்து கல்லூரியில் படிக்க ஆரம்பித்த பின்னரும் கூட அவளுக்குள் அந்த பயம் போகவே இல்லை. இள வயதிலே ஏற்பட்ட இனம் புரியாத அதிர்ச்சி அது. அப்போது அஞ்சனா பள்ளி முடிவு தேர்வு எழுதப் போகும் மாணவியாக இருந்தாள். வயதின் வளர்ச்சி மட்டும்தான் அவளிடம் இருந்ததே தவிர மற்றபடி இன்னமும் குழந்தையாகவே இருந்து வந்தாள். அப்பாவின் தோழர்களோ அவர்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளோ வந்தால் அவர்களிடம் ஓடிப்போய் பேசக்கூடாது என்று பாட்டி கண்டித்ததை அவள் அறவே வெறுத்தாள். யார் வந்தாலும் ஹாய்னு கத்திக்கிட்டு பக்கத்துல போய் இடிச்சிட்டு உட்காந்துக்கணுமா? எதிர உட்கார்ந்து மரியாதையா பேசினா போறாதா? பெண்களுக்கு அடக்கம் முக்கியம். அப்படி என்ன ஆண் பசங்க கிட்ட ஒரு அரட்டை? அப்பாவின் சிநேகிதன் மகன்னா உனக்கு என்ன உறவு வந்திருக்கு? தொட்டு என்ன பேச்சு வச்சிருக்கு? பாட்டி கத்து கத்தென்று கத்தி அவளை அடக்கி ஒடுக்கினாள். அப்பா மட்டும் அடிக்கடி அவள் பக்கம் பரிந்து பேசுவார். குழந்தையை விடு, ராமி யார்? என் சிநேகிதன் மகன், சின்ன வயசுலிருந்து தெரிஞ்சவன் தானே என்பார். உடனொத்த தோழிகள் வீட்டில் சிரிப்பும் கும்மாளமுமாக எல்லோரும் எல்லோரிடமும் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது அவளுக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை? மனம் குமரிக் கொண்டிருந்தாள். அப்போது அவர்கள் வீட்டில் புதிதாக சேர்ந்திருந்தான் சமையல் உதவியாள் பிரசாத். அவளை காட்டிலும் 2 வயதுதான் பெரியவன். மாநிறமானாலும் கொழு கொழுவென்று செழிப்பாக வளர்ந்திருந்தவன். சுருட்டையான தன் தலைமுடியை பம் என்று பாகவதர் பாணியில் வாரிவிட்டு கொண்டிருந்தான். கழுத்திலே பொன் தோய்த்ததொரு மைனர் செயின். செய்யும் வேலை அடுப்பருகே என்றாலும் ஆள் எப்பொழுதும் பளிச்சென்று வெள்ளை வேஷ்டி சட்டையில் தான் தெரிவான். கொஞ்சம் துணிச்சல்காரன். சினிமா நடிகர் நடிகைகள் பற்றிய எல்லா விஷயங்களும் அவனுக்கு அத்துப்படி. புது படங்க இந்த வாட்டி தீபாவளி சமயம் ரிலீஸ் ஆச்சுங்களா? அத்தனையும் ஒரே மாதிரி கதையாம். முந்தா நாள் காய்கள் வாங்க மார்க்கெட் பக்கம் போனேன் பாருங்க. என் மேல இடிக்கிறாப்புல ஒரு கார் போச்சு. அதுல யார் இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம சூப்பர் ஸ்டார் இருந்தார். சும்மா சொல்லக்கூடாது. படத்துல பார்த்தாலும் அவர் மிடுக்காத்தான் தெரிகிறார். வெளியில வர்ணம் பூசிக்காத வெறும் முகத்தை பார்த்தாலும் அழகா கச்சிதமா இருக்கார். படபடவென்று பேசுவான். சேதுராமனுக்கு யாராவது சிரிக்க சிரிக்க பேசினால் போதும் தமது அந்தஸ்தையும் அதிகார பீடத்தையும் மறந்து அவர்களுடன் கூட பேச்சில் கலந்து கொண்டு விடும் ஒரு பலவீனம் உண்டு. அதுவும் முதல் நாள் பார்ட்டியில் அவர் முழுகிவிட்டு வந்திருந்தால் போதும் தாமே சமையற்கார பையனின் வாயை கிளற ஆரம்பித்து விடுவார். நம்ம பிரசாத் ஜாடையில அந்த சூப்பர் ஸ்டார் போல இல்ல? அஞ்சனா கேட்டுவிட்டால் போதும் பிரசாத் நெற்றி மீது விழும் முடியை தள்ளிவிட்டு கொண்டு அலட்சியமாக கரண்டியை கத்தி பிடிப்பதாக நினைத்து பரிமாறத் தொடங்குவான். பாட்டியின் முகம் ஜிவ்வென்று போய்விடும். வீட்டிலே நெடுங்காலமாக இருந்த தவசு பிள்ளை தம்பையாவை அப்பா ஏதோ ஒரு திடீர் கோபத்தில் அனுப்பிவிட்டார். பாட்டி சொல்லியும் இது விஷயத்தில் சேதுராம் சிறிது கடுமையாகவே இருந்து விட்டார். பிரசாத் இளைஞன். சதா சினிமா பாட்டும் உல்லாச பேச்சுமாக இளமை ஊஞ்சலாடும் நடையில் அவன் சமையல் அறையில் தனி ஆட்சி செலுத்தியது அப்பாவுக்கு பிடித்திருந்தது. அதைவிட அஞ்சனா அந்த மாறுதலை பெரிதும் வரவேற்றாள். ஹாய் பிரசாத், இத பார், அப்பா எனக்கு வாங்கி தந்த பெல் பாட்டம் டாப், பிறந்த நாள் பரிசு என்று அவனிடம் போய் நின்றபோது அவன் அவளை வைத்த கண் வாங்காது பார்த்தான். அஞ்சனா, இதுல நீ ரொம்ப அழகா இருக்கியே, அப்படியே நடிகை நந்தினியை போல ஜம்முன்னு இருக்கியே.
சொல்லிவிட்டு லேசாக அவள் கன்னத்தை துணிவுடன் கிள்ளினான். அவள் அதிர்ந்து போய்விடாதிருக்க சட்டென்று அலமாரியை திறந்து அவன் படித்த கதை புத்தகங்கள், சினிமா பத்திரிகைகள் அத்தனையையும் அள்ளி அவளிடம் கொண்டு வந்து தந்தான். நீ பேசாம பாட புஸ்தகத்துக்குள்ள வச்சு படி, பாட்டிக்கு தெரிய வேண்டாம் எச்சரித்தான். பாட்டிக்கு ஓர் எதிரி வீட்டில் இருப்பது பற்றி அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் வந்து சில மாதங்களில் அவள் பாட்டியின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு பிரசாத்திடமிருந்து ரகசியமாக கதை புத்தகங்களை வாங்கி படித்தாள். சினிமா விமர்சனங்களை அவ்வப்போது கேட்டு மகிழ்ந்தாள். இந்தா உனக்குன்னு ஸ்பெஷலா செஞ்ச, சாப்பிடு என்று அவள் கையை தொட்டு கிண்ணத்தில் பாசந்தியை கொண்டு வந்து கொடுத்ததை அவள் பாராட்டவில்லை. தேங்க்யூ பிரசாத் என்ற கண்களில் கள்ளமில்லாது சிரித்தபடி வாங்கி கொண்டாள். ஒரு நாள் நடையில் தனியே நின்று கொண்டிருந்த பிரசாத்திடம் அவள் தாழ்ந்த குரலில் பேசிக் கொண்டிருந்ததை பாட்டி பார்த்து விட்டாள். அவ்வளவுதான், பத்திரகாளியாக மாறிப்போனாள். அஞ்சனா, குதிர் போல வளர்ந்து நிக்கிறியே தவிர உனக்கு புத்தி துளி கூட கிடையாது. யார்கிட்ட பேசுறது, யார்கிட்ட கொஞ்சம் தூரமா இருக்கிறதுன்னு தராதரம் கூடவா தெரியாது? உன் அறிவு மயங்கி கிடக்கு. அதுவும் இந்த கால் சட்டை கை சட்டை போட்டுக்கிட்டு அந்த மொட்டை கடங்காரம் முன்னால பல்ல காட்டிக்கிட்டு என்ன பேச்சு? அவன் உன்னை எப்படி முறைச்சு பாக்குறான் தெரியுமா? இன்னொரு தடவை இந்த உடுப்பை உன் மேல பார்த்தனோ பிடுங்கி நெருப்புல போட்டுடுவேன் கத்தினாள். பிரசாத், உன் வேலை சமையல் அறையோட தான்னு நினைச்சேன். நீ நம்ம வீட்டுக்கு கட்டுப்படியாகாத ஆளப்பா. அதனால பாட்டி தனது முடிவை தெரிவிக்கவில்லை. எரித்து விடுகிறவள் போல் அவனை பார்த்தாள். மகன் சேதுராமன் வீட்டுக்கு வந்ததும் வராததுமாக கத்தினாள். சின்ன பொண்ணு ஒண்ணு வீட்டுல வளருதுன்னு உனக்கு நினப்பிருந்தா நம்ம தவிச பிள்ளை தம்பியாவை அனுப்புவியா? நான் கடுதாசி போட்டு அவனை வரவழைக்க போறேன். இந்த பயல் பிரசாத்தின் போக்கு பேச்சு எனக்கு பிடிக்கல. இறைந்து கத்தினாள். பிரச்சனை அத்துடன் தீர்ந்து விட்டது என்றுதான் பாட்டி நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் நடந்தது. அன்று மாலை பாட்டி வாயிலில் எவர் சில்வர் காரனுடன் ஏதோ பேரம் செய்து கொண்டிருந்த சமயம் பிரசாத் முன்னரையில் புத்தகம் படித்து கொண்டிருந்த அவள் அருகே வந்து நின்றான். மூக்கை துளைக்கும் சென்ட் வாசனை அவள் மேலிருந்து ஜமாய்த்தது. அந்த நந்தினியை விட நீ ரொம்பவே அழகா இருக்க அஞ்சனா என்று சொல்லிக்கொண்டே அவள் படித்த புத்தகத்தை பிடுங்கி தூர எறிந்துவிட்டு அவளது கரங்கள் இரண்டையும் பற்றி கொண்டான். ஒரு வினாடி கிளியால் திகைத்து போனாள் அவள். திடும் என்ற ஒரு அருவருப்பான எதிர்ப்பு உணர்ச்சி அவளது குழந்தை உள்ளத்தில் விழித்து கொண்டது. யூ ஸ்டூபிட் ஃபூல், எடிடா கைய உதறினாள் சீற்றத்துடன். உன்னை நான் காதலிக்கிறேன். உன் பாட்டிக்கு தெரியாம இன்னைக்கு ராத்திரி என்னோட ஓடி வந்துடு. படபடவென்று அவன் சொல்லியதை கேட்டு அதிர்ந்து போனாள். அப்பா என்று அலறியபடி அவள் எழுந்தாள். அருகில் சாப்பிட அவன் கொண்டு வந்து வைத்திருந்த பாதாம் கீர் டம்ளர் படார் என்று தரைமேல் விழுந்து கம்பளத்தில் பாதாம் கீர் பரவி நிறைந்தது. என்னம்மா என்று கேட்டபடி அப்பா மாடியில் இருந்து இறங்கி வந்ததைக் கண்ட அவன் மாயமாகிவிட்டான். அன்று இரவு சாப்பாடு பரிமாறும் முன் அவன் பார்த்த பார்வையில் அவள் நடுங்கி போனாள். என்னவாச்சும் உங்க அப்பங்கிட்ட சொன்ன, உன் கழுத்தை நெரிச்சிடுவேன் என்ற கொலை வெறி. ஏன் இந்த தவறு அவளுக்கு புரியவில்லை. திகிலும் குற்ற உணர்வுமாக நடந்ததை தன் உள்ளே அடக்கி வைத்து கொள்ள முயன்றாள். பிரசாத் அதற்கு பின் அங்கு வேலையில் நீடிக்கவில்லை. 2 தினங்களில் தன் சம்பள பாக்கியை வாங்கி கொண்டு மூட்டையை கட்டி கொண்டு வெளியேறிவிட்டான். அப்பாடா, ஒழிஞ்சா சனிய என்ற நிம்மதியில் அவள் சில தினங்களில் அதை பற்றி மறந்துவிட முயன்றாள். பரீட்சை முடிந்த அன்று ஷாலினிதான் அந்த யோசனையை சொன்னாள். நாம் எல்லாம் வெவ்வேறு கல்லூரிக்கு படிக்க போயிடுவோம். பிரிஞ்சு போக போற நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எதிர் ஹோட்டல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். சிறிது நேரத்தில் கூண்டிலிருந்து விடுபட்ட குருவிகளாக கூச்சலும் சிரிப்புமாக கிரீச்சிட்டபடி ஹோட்டலுக்குள் கும்பலாக அவர்கள் நுழைந்தனர். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கும்னு பாட்டி கத்துவா. ஆனாலும் அஞ்சனா துணிவாக அன்று ஐஸ்கிரீமை தோழிகளுடன் ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள்.
ஷாலினி பில் கொடுத்துவிட்டு வரும் வரை சற்று ஒதுக்குப்புறமாக தன் தோழிகளுடன் உரையாடியபடி நின்றவள் ஹாய் என்ற குரல் கேட்டு திரும்பினாள். பிரசாத் இன்னும் சற்று குண்டாக மாறிப்போய் அதே வெள்ளை வேஷ்டி, ஷர்ட், சிங்க முடி போல் கிராப் கழுத்தில் புரள, மைனர் செயின் பளபளக்க, பற்கள் தெரிய சிரித்தான். எங்க வந்த அஞ்சு? விஷம சிரிப்புடன் ஐஸ்கிரீம் கிண்ணங்களை தட்டில் அடுக்கிக் கொண்டே கேட்டான். அவளுக்கு ஆத்திரம். அஞ்சுவாம் அஞ்சு, சில்லி இடியட். யாரடி இவன்? உன்னை ரொம்ப தெரிஞ்சவன் போல பேசுறான் கேட்டுவிட்டாள் தோழிகளில் ஒருத்தி. எங்க வீட்ல சமையல் வேலை செஞ்ச ஸ்டூபிட். வெறுப்புடன் வார்த்தைகளை உமிழ்ந்துவிட்டு புறப்பட்டாள். அதே சமயம் பிரசாத் அருகில் வேகமாக நடந்து கொண்டிருந்த மற்றொரு ஓட்டல் சிப்பந்தி கேட்டது அவள் காதுகளில் தெளிவாக விழுந்தது. யாருடா இந்த குட்டி? ஷோக்கா இருக்காளே. அவ என்னோட மாஜி காதலிடா. வீட்டை விட்டு என்னோட ஓடி வருவேன்னு பிடிவாதம் பண்ணினா பெரிய வீட்டு மனுஷன் வெம்ப விலைக்கு வாங்க முடியுமா? போலீஸை வச்சு பின்னி கட்டிடுவானே. அனுபவிச்ச வரை போதும்னு விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். இடி இடி என்று அவன் சிரித்த போது அவள் மனதில் அதிர்ச்சி இடியாக விழுந்தது. அடப்பாவி, கண்ணா பின்னான்னு பொய் பேசி பெயரை மாசுபடுத்துகிறானே. நல்ல வேளை சிநேகிதிகள் காதில் படவில்லை. மானமே போயிருக்குமே. தப்பினேன் என்று எண்ணி பதறியபடி வீடு வந்து சேர்ந்தாள். அதற்கு பின்னர் அவள் வெளியே போகக்கூட முயலவில்லை. கடை தெருவிலோ சினிமா தியேட்டரிலோ எங்கேயாவது அந்த பாவி கண்களில் தென்பட்டு விட்டால் நினைத்த போதெல்லாம் அவன் சிங்க தலைமுடியை சிலுப்பிக் கொண்டு கண்களால் உருட்டி பார்ப்பது போன்ற ஒரு பிரம்மை. எத்தனை இரவு அவனை பற்றிய பயங்கர கனவு. அவள் கரத்தை பற்றி அவன் கரகரவென்று இழுத்து கொண்டு ஓடுவது போன்ற அர்த்தமற்ற வெறுப்பான கனவுகள். ரொம்ப பயத்தில் தவித்து போனாள். ஆனால் பாட்டியிடமோ அப்பாவிடமோ நடந்ததை பற்றி மூச்சு விடவில்லை. நல்ல வேளை அப்பாவுக்கு சென்னைக்கு மாற்றலாகியது. அவள் கல்லூரியில் சேர்ந்து படிக்கத் தொடங்கிய பின்னர் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் மாறியதும் அவளும் ஓர் இளம் பெண்ணாக சற்று துணிவு நிறைந்தவளாக வளரத் தொடங்கிய பின்னர்தான் பிரசாத்தை பற்றிய நினைவு அவளிடமிருந்து மறைந்தது. அந்த பயமும் நாளடைவில் தானே கரைந்து போயிற்று. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.